இன்றைக்கி வீடியோவில் க்ரீன் பீஸ் மசாலா வடை, அதாவது பச்சை பட்டாணி மசாலா வடை எப்படி பண்ணுறதுன்றதை பார்க்கலாமா? இது ஈஸி அண்ட் ஹெல்த்தியும் கூட. முதல்ல ஒரு பச்சை பட்டாணி 200 கிராம் எடுத்துக்கோங்க. அதை ஒரு 4 to 5 hours வாட்டரில் சோக் பண்ணி வச்சுக்கோங்க. தென் அதை மிக்ஸி ஜாரில் கொட்டி இந்த மாதிரி கோஸாக கிரைண்ட் பண்ணிக்கோங்க. ஃபுல்லாக கிரவுண்ட் ஆகக்கூடாது, கோஸ்ட்லி கிரவுண்டடாக இருக்கணும். இப்போ இதில் இந்த சைஸில் ஒரு சின்ன பீஸ் இஞ்சியை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இதே மாதிரி ஒரு 3 பல்லு பூண்டு, அதையும் நசுக்கி சேர்த்துக்கலாம். தோலோடு ஆட் பண்ணிக்கோங்க. தென் ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். ஸ்மால் சைஸாக இருந்தால் 2 ஆட் பண்ணிக்கோங்க. பச்சை மிளகா, கருவேப்பிலை, கொஞ்சோண்டு கொத்தமல்லி, அதுக்கப்புறமேட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, தேவையான உப்பு, 1 டீஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடரையும் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு பேனில் கொஞ்சமாக வடை ஃப்ரை பண்ணுற அளவுக்கு ஆயில் ஊற்றிக்கலாம். இப்போது நார்மலாக மசாலா வடை தட்டுற மாதிரி தான், கையில் இந்த மாதிரி கொஞ்சமாக ஆயில் தேய்ச்சிட்டு நல்லா ஸ்லிம்மாக இந்த மாதிரி அழுத்தி எடுத்து வடை ஷேப்புக்கு அழுத்தி எடுத்து வச்சுக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு தட்டையாக பரத்திக்கோங்க. அப்போ தான் வடை நல்லா கிறிஸ்பியாக கிடைக்கும். இப்போ இதை ஆயிலில் போட்டு அப்படியே ஃப்ரை பண்ணிட வேண்டியதான். எல்லா வடையும் தட்டி தட்டி ஒரு வடையாக ஆயிலில் ஃப்ரை பண்ணுறதுக்கு ஆட் பண்ணிக்கலாம். ஹை ஃப்ளேமில் வச்சு எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு தான் வடையை நம்ம இதில் போடுறோம். இல்லைனா வெளியே கருகியும் உள்ளே வேவாமையும் ஆயிடும். ஸோ இப்போ மீடியம் ஃப்ளேமில் தான் போட்டிருக்கேன். வடை ஒரு சைடு நல்லா வெந்ததுக்கப்புறம் இன்னொரு சைடு திருப்பி போட்டுக்கலாம். அவ்வளோதான், எல்லா வடையும் திருப்பி போட்டாச்சு. நல்லா கிறிஸ்பியாக கோல்டன் ப்ரௌன் ஆகிற வர வடையெல்லாம் ஆயிலில் திருப்பி திருப்பி போட்டு வேக வச்சுக்கோங்க. கோல்டன் ப்ரௌனும் ஆயிடுச்சு, வடை நல்லா கிறிஸ்பியும் ஆயிடுச்சு. இப்போ எல்லாத்தையும் எடுத்து தனியாக வச்சுக்கலாம். அவ்வளோதான், கிறிஸ்பியான க்ரீன் பீஸ் மசாலா வடை ரெடி ஆயிடுச்சு. இதை சுட சுட எடுத்து ஸ்கூல் விட்டு வர குழந்தைங்களுக்கு சர்வ் பண்ணிங்கன்னா அவங்களுக்கு டேஸ்டியான ஸ்நாக்ஸும் ஆயிடுச்சு, ஹெல்த்தியான ஸ்நாக்ஸுமாகவும் ஆயிடுச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.